அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இந்த 3 வகை ரேஷன் அட்டைகளுக்கு மட்டும் மாதம் மாதம் ரூபாய் 5000 உதவித்தொகை வழங்கப்படும் என்று இந்த கூட்டுறவுத்துறையிலிருந்து இந்த அப்டேட் கிடைச்சிருக்குது நமக்கு. அது மட்டும் இல்லாமல் வேளாண் பட்ஜெட் கூட்டம் 2025 to 2026 ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்துல வந்து வேளாண்மை துறை அமைச்சரான MRK பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் வந்து அவர் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, 17,000 கோடி மீண்டும் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்கப்படுவதாகவும், அது மட்டும் இல்லாமல் 1477 கோடி தள்ளுபடி செய்ய போவதாகவும் விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலை தெரிவிச்சிருந்தாரு. அதை தொடர்ந்து வந்து வங்கியில் வைத்திருக்கக்கூடிய நகை கடன் 5 பவுன்களுக்கு குறைவாக உள்ள அனைத்து விதமான நகை கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் அவர் வந்து அதுல தெரிவிச்சிருந்தாரு. அதை பத்தின அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து அவர் கடைசியா பேசியது என்னன்னா, இந்த தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய உதவித்தொகை ஓகேங்களா, மாதந்தோறும் வழங்கக்கூடிய இப்போ வந்து குடும்ப தலைவிகளுக்கு வந்து 1000 ரூபாய் வழங்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதை இன்க்ரீஸ் பண்ணி, அதாவது அதை அதிகப்படுத்தும் வகையில 5000 ரூபாயாக வழங்கப்பட வேண்டும் என்று தீர்மானம் போடப்பட்டிருக்கிறது. இது எந்தெந்த அட்டைதாரர்களுக்கு கிடைக்க போகிறது, இந்த 5000 ரூபாய் உதவித்தொகை கிடைப்பதற்கு நம்ம என்ன செய்யணும், என்னையிலிருந்து அப்ளை பண்ண முடியும், இதற்கான முழுமையான அப்டேட் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்த்து தெளிவா துல்லியமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? இது வரைக்கும் என்னென்ன, அது மட்டும் இல்லாம வேளாண்மை பட்ஜெட் கூட்டத்துல இன்னும் நிறைய நலத்திட்ட உதவிகள்லாம் தீர்மானம் செய்திருக்கிறாங்க. அது என்னென்ன நலத்திட்ட உதவிகள்ன்றதையும் தெளிவா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சரிங்களா? சோ இது எல்லாமே நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நம்ம வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸா இருக்கட்டும், அப்டேட்ஸா இருக்கட்டும், நோட்டிபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க உடனுக்குடனே நமது சேனலை ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? சோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாவே இருக்குங்க. ஓகேங்களா? சோ அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் வீடியோஸ், ரொம்ப பயனுள்ள வீடியோஸ் எல்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா நமது சேனல் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும்தான் ரெகுலரா இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இந்த மாதிரி அரசு துறையிலிருந்து வரக்கூடிய நிறைய நலத்திட்ட உதவிகள், உதவித்தொகை, ஸோ அது மட்டும் இல்லாம மாதம் மாதம் வரக்கூடிய உதவித்தொகை, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்க அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், ஸோ இது எல்லாமே தெளிவா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்ன ஏதுன்றதை தெளிவா நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இங்க தெளிவா கொடுத்திருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு அரசு வழங்கும் பல்வேறு உதவித்தொகை திட்டங்கள் உள்ளன. அவற்றில் சில முக்கிய திட்டங்கள்: கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கப்படும் மகப்பேறு நிதி உதவி, முதியோருக்கான உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை, வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை, தொழிலாளர் நல உதவித்தொகை போன்ற திட்டங்கள் அடங்கும். இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்க நலத்திட்ட உதவிகள் தான், உதவித்தொகைக்கான ஃபார்ம் தான். ஓகேங்களா? அதுல முதல்ல வந்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கான நிதி உதவி. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டத்தின் கீழ் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு 5 தவணைகளில் ரூபாய் 18,000 வழங்கப்படுகிறது. மேலும் 4,000 மதிப்பிலான ஊட்டச்சத்து பரிசு பெட்டகமும் வழங்கப்படுகிறது. இது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் தான். இருந்தாலுமே இந்த உதவித்தொகை அரசு தான் கொடுக்குது அப்படின்றதையும் நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கும். ஓகேங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த 18,000 வந்து பாத்தீங்கன்னாக்க கிடைக்கும் தாய்மார்களுக்கு. அது மட்டும் இல்லாம அதை சேர்த்து வந்து 4,000 ரூபாய்க்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கு இந்த ஹார்லிக்ஸ், பெரிச்சம்பழம் இந்த மாதிரி ஒரு பெட்டியே கொடுக்குறாங்க இல்லையா, அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா அரசு வந்து பாத்தீங்கன்னாக்க கொடுக்குறாங்க. சரிங்களா? இது ஒரு உதவித்தொகை தான். அடுத்ததா ரெண்டாவதா முதியோருக்கான உதவித்தொகை. ஓகேங்களா? இந்த முதியோருக்கான உதவித்தொகையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முதியோர் உதவித்தொகை திட்டத்தின் மூலம் முதியோர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கப்படுகிறது. சோ இந்த ஸ்கீமும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல். இதை நீங்க எங்க போயிட்டு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, ஃபர்ஸ்ட்ல நீங்க அணுக வேண்டிய அதிகாரி யாருன்னு கேட்டீங்கன்னா VAO தான். ஓகேங்களா? சோ அவர்கிட்ட தான் இந்த மாதிரி வந்து எனக்கு முதியோர் உதவித்தொகை வேணும்,
ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், என்னென்ன ஸ்டெப்லாம் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவரு சொல்லுவாரு. ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கணுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா என்னென்ன பண்ணணுன்றத அவரு வந்து சொல்லுவாரு. அத நீங்க பிரகாரம் நீங்க பயன்படுத்தி நீங்க மாதம் மாதம் முதியோருக்கான உதவித்தொகையை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? அடுத்ததா திருமண உதவித்தொகை. நெறைய பேருக்கு வந்து இது எங்க வாங்கணும், என்ன ஏதுன்றது நெறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. இந்த திருமண உதவித்தொகைய பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னாக்க, மூவலூர் ராமவர்த்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டத்தின் கீழ் ஏழை பெண்களுக்கு ரூபாய் 25,000 ரூபாய் திருமண உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இந்த திருமண உதவித்தொகையை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்தோட மாவட்ட செயலாளர் இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட போய் நீங்க முறையிடணும். ஸோ அவங்க கிட்ட தான் இந்த வந்து நீங்க கேட்கணும். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இதற்கான ஸ்டெப் எடுத்து உங்களுக்கு திருமண உதவித்தொகை வாங்கி தருவாங்க. சரிங்களா? அடுத்ததா மகளிர் உரிமை தொகை. இதுதான் இருக்கிறதுல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட நம்ம அஹ், கலைஞர் உரிமை தொகை வந்து அப்ளை பண்ணது போன வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க 2024ல வந்து அப்ளை பண்ணவங்க லிஸ்ட்னு பாத்தீங்கன்னா 2 கோடிக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து அதாவது குடும்ப தலைவிகளை வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. இந்த 2 கோடிக்கும் மேற்பட்ட குடும்ப தலைவிகள் அப்ளை பண்ணதுல அதுல 1 கோடி பேர் மட்டும்தான் வந்து பயன்பெற்று இது வரைக்கும் வந்துட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? மாதம் மாதம் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து 1 கோடி பேருக்கு மட்டும்தான். மீதி இருக்கிற அந்த 1 கோடி பேர் வந்து மீண்டும் நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். சரிங்களா? அது எப்போ விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னா வர ஜனவரி மாதம், ஓகேங்களா? வர ஜனவரி மாதம் 1ஆம் தேதியில இருந்து இந்த மீண்டும் குடும்ப தலைவிகளுக்கான மாதம் மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய உதவித்தொகையை மீண்டும் நீங்களும் அப்ளை பண்ணலாம். மாதம் 1000 ரூபாய் வாங்கிக் கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் வேளாண் பட்ஜெட் கூட்டத்துல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஸோ அதையுமே நம்ம வந்து பார்த்துக்கலாம் அடுத்தடுத்து. சரிங்களா? ஸோ இதற்கு நீங்க வரக்கூடிய ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து விண்ணப்பிச்சுக்கலாம். அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கூட்டுறவு கடைகள்ல போயிட்டு நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்ததா வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை. வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தில் பதிவு செய்து உதவித்தொகை பெறலாம். ஓகேங்களா? சோ அத வந்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்கள் மாதம் ரூபாய் 200, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ரூபாய் மாதம் 300, +2 அல்லது டிப்ளமோ பெற்றவர்களுக்கு மாதம் ரூபாய் 400, பட்டப்படிப்பு பெற்றவர்களுக்கு 600 உதவித்தொகை வழங்கப்படுகிறது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை நீங்க எங்க போயிட்டு வாங்கணுன்றதையும் தெளிவா அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தில் பதிவு செய்து, ஓகேங்களா? இந்த வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா? அங்க போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததா கல்வி உதவித்தொகை. பல்வேறு கல்வி உதவித்தொகை திட்டங்கள் உள்ளன. உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கு சிறப்பு கல்வி ஊக்கத்தொகையாக ரூபாய் வருடத்திற்கு 7,500 முதல் 8,000 வரையிலான உதவித்தொகை வழங்கப்படுகிறது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நீங்களுமே அது வந்து இதெல்லாம் எங்க வாங்கணும் அப்படின்னா அந்தந்த நீங்க இன்ஸ்டிடியூட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதை நீங்களுமே பயன்படுத்திக்கோங்க. அடுத்து தொழிலாளர் நல சங்க உதவித்தொகை. இதுவுமே நீங்க வந்து அந்தந்த நலத்துல அந்தந்த வாரியத்துல நீங்க வந்து வாங்கிக்கலாம். சரிங்களா? சோ அடுத்ததா வந்து இவை தமிழ்நாடு அரசு வழங்கும் சில முக்கிய உதவித்தொகை திட்டங்கள். மேலும் திட்டங்கள் பற்றிய விவரங்கள் அம்சம் அரசு துறைகளை அணுகலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. இன்னமும் வேற என்ன உதவித்தொகை எல்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கவர்மெண்ட் சென்டர்ல போயிட்டு நீங்க கேட்கலாம். ஓகேங்களா? சோ இன்னைக்கான வீடியோல அப்டேட் இதுதான். சோ இந்த நலத்திட்ட உதவிகள் எல்லாமே நீங்க பயன்படுத்திக்கோங்க. சோ அடுத்த ஒரு முக்கியமான வீடியோல அப்டேட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ.